என் பேர் ரகுநாதன். நான் இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கேன். இது அபவுட் நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். இந்த பர்பஸ் ஆஃப் தி வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ +2 முடிச்சுட்டு எந்தெந்த கோர்ஸு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒவ்வொரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன முயற்சி. நம்மளுக்கு தெரியும், நீட் எக்ஸாம் இருக்குது, ஐஐடி எக்ஸாம் இருக்குது, அப்புறம் வேறு விஐடி ப்ரைவேட்டில் பிட்ஸு அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நெஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாமை பற்றி தெரியாது. அதாவது நேஷனல் என்ட்ரன்ஸ் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு, இந்த எக்ஸாமை யாரை கண்டக்ட் பண்ணுறா, என்ன மார்க்கு, என்ன சிலபஸ்ஸு, எப்படி படிக்கணும், என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு சின்ன முயற்சி. லெட்ஸ் சி. நெக்ஸ்ட்டு, இந்த நெஸ்ட் எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுது. இதில் 2 கேம்பஸ் இருக்குது. இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 2 கேம்பஸில் ஸ்டூடெண்ட் போகலாம். அதாவது ஒன்று நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச், நைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புவனேஸ்வரில் ஒரு கேம்பஸ் இருக்குது. செகண்ட் கேம்பஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பேசிக் சயின்ஸ். இது மும்பையில் இன்னொரு கேம்பஸ் இருக்குது. பர்பஸ் ஆஃப் இந்த இன்ஸ்டியூட், 2 இன்ஸ்டியூட்டும் பார்த்தீங்கன்னா, டு ப்ரோமோட் சயின்ஸ் ரிசர்ச் ஆன் சயின்ஸ். அதாவது நீங்கள் இதை படிச்சுட்டு பிஹெச்டி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி பெரிய லெவலில் போகலாம். அது ப்ரொமோட் பண்ணுறதுக்கோசரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணுது. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டைஃபண்ட் கொடுக்குது. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி கோர்ஸு, 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் இன் பயாலஜிக்கல், அப்புறம் கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்கல், மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் சயின்ஸ். இந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், இந்த இதில் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸ் 2 கேம்பஸ்லேயும் நடக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த கோர்ஸோட ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் ஃபீஸ் இருக்குது. ஒன்று அட்மிஷன் ஃபீஸ். அட் தி டைம் ஆஃப் அட்மிஷன், ஃபஸ்ட் இயர் அட்மிஷனில் 24,000 ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு பே, அதாவது கொடுக்கணும். ப்ளஸ் இயர்லி ஃபீஸ் 16,000 பர் இயர். இதையே ஃபீஸாக பே பண்ணணும். இது தவிர இந்த 2 ஃபீஸை தவிர வேறு எந்த ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. ப்ளஸ் அப்பார்ட் ஃப்ரம் மெஸ் ஃபீ, ஹாஸ்டல் ஃபீ, ஃபுட் ஃபீ, அந்த மாதிரி ஃபீஸ் தான் வரும். இட் வில் கம்ஸ் அரவுண்ட் ஒரு 1 lakh பக்கம் வரும்னு வச்சுக்கலாம். நாம் ஃபீஸை பற்றி பார்த்தோம். ஆனால் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் பர் கேண்டிடேட், பர் ஸ்டூடெண்ட்டுக்கு 80,000 பர் இயர் அவங்க கொடுக்குறாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க 60,000 பர் இயர் கொடுக்குறாங்க பர் ஸ்டூடெண்ட். அது தவிர சம்மர் இன்டர்ன்ஷிப்புக்குன்னு 20,000 கொடுக்குறாங்க. நாம் கட்டுறதே பார்த்திங்கன்னா 16,000 பர் இயர். ஆனால் ஸ்டைஃபண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80,000. அப்போ ஸ்டூடெண்ட் அட் தி டைம் ஆஃப் ஸ்டடியிங் அப்பயே அவங்க சம்பாதிக்கிறாங்க. இது வரைக்கும் ஃபீஸு, ஸ்காலர்ஷிப் பற்றி பார்த்தோம். எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு டோட்டலாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது புவனேஸ்வர் கேம்பஸில் 202 சீட்ஸ். அதாவது அதில் 200 பேருக்கு ஆல் ஓவர் இந்தியா பண்ணலாம். 2 கேண்டிடேட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு அலாட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை கேம்பஸில் பார்த்தீங்கன்னா 59 சீட்ஸ் இருக்குது. அதில் 2 கேண்டிடேட் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குன்னு அலாட் பண்ணியிருக்காங்க. போன இதில் பார்த்த மாதிரி எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். என்னென்ன ரிசர்வேஷன், அதாவது கேட்டகரி வைஸ் அன்ரிசர்வ் இருக்குது 101 இன் புவனேஸ்வர், 23 இன் மும்பை. அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 0. ஆனால் இந்த மும்பை கேம்பஸில் 6 பேர், ஓபிசியில் 54 பேர், இதில் 15 பேர், அந்த மாதிரி எஸ்சி எஸ்டி, இந்த மாதிரி டோட்டலாக எந்தெந்த சீட்ஸு எந்தெந்த கேட்டகரிக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இந்த ஸ்லைடில் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்கலாம். அவ்வளோதான்.
சரி, இது ஜாயின் பண்ணுறதுக்கு என்னதான் எலிஜிபிலிட்டி அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். அதில் வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எனி 4 இந்த 4ல் எது மீதி ஏதோ 3வது அவங்க வந்து படிச்சிருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ். அது பேசிக்கான எலிஜிபிலிட்டி. இந்த எக்ஸாம் வந்து ஆன்லைன் மோடில் தான் இருக்குது. 140 சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது பை நெஸ்ட் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் எக்ஸாம் அத்தாரிட்டி வந்து அவங்க ஆல் ஓவர் இந்தியா கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் வரும். இந்த அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ டவுன்லோட் பண்ணணும், என்ன அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுது, January 5th. அதாவது நாளைக்கு தான் இந்த அப்ளிகேஷன் வந்து nestexam.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு என்ன பேசிக் ரிக்குயர்மெண்ட் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எப்போ ஓப்பன் ஆகுது, அதுக்கு உண்டான எப்போ க்ளோஸ் ஆகுது, எப்போ அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் இருக்கும். இப்போ எக்ஸாம் அப்ளிகேஷன் வந்து January 5th தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்க ஓப்பன் இவ்வளோ நாள் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் டேட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அட்மிட் கார்டு வந்து May 15th வந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்னையிலிருந்து அதுக்கு ஒரு க்ளோசிங் டைம்லாம் கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து டவுன்லோட் ஆஃப் அட்மிட் கார்டு வந்து நாம் பண்ணலாம். அந்த கேண்டிடேட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா June 6th 2026 நடக்குது. இது அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா சண்டே தான் அது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆன்லைன் மோடு, ஏற்கனவே பார்த்த மாதிரி அது ஆன்லைன் மோடு. எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1400 rupees தான் இருக்கும். இது பர் கேண்டிடேட்டு. இதுக்கு நாம் ஆன்லைன்லேயே அந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி அதே வந்து பேமெண்ட்டுக்கு அந்த வெப்சைட்டை எடுத்துகிட்டு போயிடும். நம்ம ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணணும். நோ நீட் டு பே டிடிஆர் கேஷு, ஒன்லி த்ரூ ஆன்லைன் பேமெண்ட் தான் இதில் போட முடியும். எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 hours தான். அது வந்து ஆன்லைனில் அந்த 140 சென்டர்ஸில் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. நாம் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் கரெக்டான என்னென்ன பேசிக் இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி 1 hour முன்னாடி அந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரணும். அதுதான் நம்மளோட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10th +1 +2 இதில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரொம்ப அந்த டீட்டெயில் என்சிஆர்டியிலேருந்து தான் கேட்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இதுலேருந்து கேட்க மாட்டாங்க. 20 questions பர் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இதில் இருக்கும். இதில் -1 மார்க் இருக்குது. அதாவது தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் எடுத்த மார்க்கில் வந்து -1 ஆகிடும். சப்போஸ் அந்த கொஸ்டின் தெரியாமல் விட்டுட்டிங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு மார்க்கும் லெஸ் ஆகாது. தப்பாக எழுதினா தான் -1 ஆகும். கரெக்டாக எழுதிங்கன்னா ஃபுல் மார்க் கிடச்சிடும். hope I clarified all the points about NEST. இந்த NEST எக்ஸாம் எப்படி இருக்குது, எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க, என்ன அப்ளிகேஷன் அமௌண்ட்டு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த 9790097632 அப்படிங்கிற மொபைலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் harsha0710@gmail.com அப்படிங்கிற இதுலேயும் நீங்கள் மெயில் பண்ணி எங்களோட காண்டாக்ட் பண்ணலாம். நான் என்னால் முடிஞ்ச உங்களுக்கு உதவியை நான் செய்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வீடியோ அபவுட் நெஸ்ட். இந்த நெஸ்ட்னா எக்ஸாம் என்ன, அதுக்கு எப்படி நம்ம எழுதணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்ன ஹவர்ஸு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ரிவர்ட் மீ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். +2 படிக்கிறவங்க, +1 படிக்கிறவங்க, 10th படிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம்
ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட் பை. ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.